أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ قَالَ إِنِّي أَعْلَمُ مَا لَا تَعْلَمُونَ. பூமியில் நான் ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன் என்று உமது இறைவன் வானவர்களிடம் கூறிய போது, அங்கே குழப்பம் விளைவித்து இரத்தம் சிந்துவோரையா அதில் படைக்கப் போகிறாய்? நாங்கள் உன்னை புகழ்ந்து போட்டுகிறோமே, குறைகளற்றவன் என உன்னை ஏற்றுக் கொண்டிருக்கிறோமே என்று அவர்கள் கேட்டனர். நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று இறைவன் கூறினான். وَعَلَّمَ آدَمَ الْأَسْمَاءَ كُلَّهَا ثُمَّ عَرَضَهُمْ عَلَى الْمَلَائِكَةِ فَقَالَ أَنْبِئُونِي بِأَسْمَاءِ هَؤُلَاءِ إِنْ كُنْتُمْ صَادِقِينَ. அனைத்து பெயர்களையும் இறைவன் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். பின்னர் அவற்றை வானவர்களுக்கு எடுத்து காட்டி, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை என்னிடம் கூறுங்கள் என்று கேட்டான். قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. நீ தூயவன், நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர எங்களுக்கு வேறு அறிவு இல்லை, நீயே அறிந்தவன், ஞானமிக்கவன் என்று அவர்கள் கூறினர். قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون. ஆதமே, இவற்றின் பெயர்களை அவர்களுக்கு கூறுவீராக என்று இறைவன் கூறினான். அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அவர் கூறிய போது, வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை நான் அறிவேன் என்றும், நீங்கள் வெளிப்படுத்துவதையும் மறைத்துக் கொண்டிருந்ததையும் அறிவேன் என்றும் உங்களிடம் கூறவில்லையா என இறைவன் கேட்டான். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ. ஆதமுக்கு பணியுங்கள் என்று நாம் வானவர்களுக்கு கூறிய போது, இப்லீஸை தவிர அனைவரும் பணிந்தனர். அவனோ மறுத்து பெருமையடித்தான், நம்மை மறுப்பவனாக ஆகிவிட்டான். وَقُلْنَا يَا آدَمُ اسْكُنْ أَنْتَ وَزَوْجُكَ الْجَنَّةَ وَكُلَا مِنْهَا رَغَدًا حَيْثُ شِئْتُمَا وَلَا تَقْرَبَا هَذِهِ الشَّجَرَةَ فَتَكُونَا مِنَ الظَّالِمِينَ. ஆதமே, நீயும் உன் மனைவியும் இந்த சொர்க்கத்தில் குடியிருங்கள். இருவரும் விரும்பியவாறு தாராளமாக இதில் உண்ணுங்கள். இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள், நெருங்கினால் அநீதி இழைத்தோராவீர்கள் என்று நாம் கூறினோம். فَأَزَلَّهُمَا الشَّيْطَانُ عَنْهَا فَأَخْرَجَهُمَا مِمَّا كَانَا فِيهِ وَقُلْنَا اهْبِطُوا بَعْضُكُمْ لِبَعْضٍ عَدُوٌّ وَلَكُمْ فِي الْأَرْضِ مُسْتَقَرٌّ وَمَتَاعٌ إِلَى حِينٍ. அவ்விருவரையும் அங்கிருந்து ஷைத்தான் அப்புறப்படுத்தினான். அவர்கள் இருந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றினான். இறங்குங்கள், உங்களில் சிலர் மற்றும் சிலருக்கு எதிரிகள். உங்களுக்கு பூமியில் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்விடமும்
வசதியும் உள்ளன என்றும் நாம் கூறினோம். فتلقى آدم من ربه كلمات فتاب عليه إنه هو التواب الرحيم. பாவ மன்னிப்பிற்குரிய சில வார்த்தைகளை தமது இறைவனிடமிருந்து ஆதம் பெற்றுக்கொண்டார். எனவே அவரை இறைவன் மன்னித்தான். அவன் மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையோன். قُلْنَا اهْبِطُوا مِنْهَا جَمِيعًا فَإِمَّا يَأْتِيَنَّكُمْ مِنِّي هُدًى فَمَنْ تَبِعَ هُدَايَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ. இங்கிருந்து அனைவரும் இறங்கிவிடுங்கள். என்னிடமிருந்து உங்களுக்கு நேர் வழி வரும்போது எனது நேர் வழியை பின்பற்றுவோருக்கு எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று கூறினோம். وَالَّذِينَ كَفَرُوا وَكَذَّبُوا بِآيَاتِنَا أُولَئِكَ أَصْحَابُ النَّارِ هُمْ فِيهَا خَالِدُونَ. நம்மை மறுத்து நமது வசனங்களை பொய்யென கருதியோர் தாம் நரகவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்றும் கூறினோம்.